எப்பயாச்சும் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ரெஸ்டாரண்ட் போயிருக்கீங்களா? ஆனா, ரிலாக்ஸ் பண்றதுக்கு பதிலா, ரெஸ்டாரண்ட் போனதுக்கு அப்புறம் ஜாஸ்தி டயர்டாவும், இரிட்டேட்டிங்காவும், மென்டலி ட்ரெயின்டாவும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அப்படின்னா, இது உங்களோட ஒரு தனிப்பட்ட அனுபவம் கிடையாது. ரொம்ப முக்கியமா, இது வந்துட்டு உங்களோட பர்சனாலிட்டியோட ஒரு பகுதியும் இல்ல. இந்த மாரி ஒரு அனுபவம் வரும்போது நெறைய பேர் நெனப்பாங்க, அவங்களுக்கு சத்தம் அதிகமா இருக்கிற இடங்கள்ல போகுறதுக்கு புடிக்காது. அதுவும் இல்ல அப்படின்னா அவங்க நெனப்பாங்க, நான் ஒரு இன்ட்ரோவர்ட்டு. அதாவது சோஷியலி நான் வந்துட்டு அந்த அளவுக்கு இன்வால்வ்மெண்ட் இருக்கிற ஒரு இண்டிவிஜுவல் இல்ல அப்படின்னு நெனப்பாங்க. ஆனா இதோட உண்மை அப்படிங்கிறது வித்தியாசமானது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது உங்களோட பர்சனாலிட்டிய பத்தி இல்ல. இது வந்துட்டு உங்க பிரெயின் எப்படி ஒரு சவுண்ட ப்ராசஸ் பண்றது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த அனுபவம் இருக்கு. இப்போ ஒரு குவைட்டான என்வாயர்ன்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்க பிரெயினுக்கு ரிசீவ் ஆகக்கூடிய சவுண்ட் எல்லாம் ரொம்ப கிளியரா இருக்கும். அதே நீங்க இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் இல்ல மார்க்கெட் அந்த மாரி இடங்கள்ல போகும்போது என்ன ஆகும்னாக்கா, அங்க வந்துட்டு கம்பீட்டிங் சிக்னல் நெறைய இருக்கும். ஸோ ஒரு கம்பீட்டிங் சிக்னல் அப்படின்னா, இன்கேஸ் பேக்கிரவுண்ட் மியூசிக்கா இருக்கலாம். இல்ல நம்ம பக்கத்துலயோ, இல்ல அடுத்த டேபிள்லயோ இன்னொருத்தவங்க பேசுறதா இருக்கலாம். இல்ல அவங்க பிளேட்ஸ் வைக்கிறது, டிஷ்ஷஸ் வைக்கிறது அந்த சவுண்டா இருக்கலாம். ஸோ இந்த மாரி சவுண்ட் எல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னாக்கா, பேக்கிரவுண்ட் நாய்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத சவுண்ட். நம்ம பேக்கிரவுண்ட்ல இருக்கிற சவுண்ட். ஸோ இந்த சவுண்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஆக்சுவல் இன்ஃபர்மேஷன் அதாவது நம்மகிட்ட பேசிட்டு இருக்கிற நம்ம ஸ்பீக்கரோட ஸ்பீச்சை அதெல்லாம் மாஸ்க் பண்ணும். ஸோ அப்படி மாஸ்க் பண்ணும்போது நமக்கு கேட்கக்கூடிய அந்த சத்தம் கிளியரா இருக்காது. இப்பதான் இந்த விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. அதாவது இப்போ இந்த மாதிரி கம்பீட்டிங் சிக்னல் இருக்கிற சூழ்நிலையில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் பிரெயின் விட்டு கொடுக்காது. உங்களுக்கு கிளியராக வரல அப்படின்றதுனால உங்கள் பிரெயின் விட்டு கொடுக்காது. உங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட பாஸ்ட் எக்ஸ்போஷர், அந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்போஷர் வச்சு என்ன ஆகும்னாக்கா, உங்கள் பிரெயின் அந்த பர்டிகுலர் அந்த மிஸ்ஸிங்கான அந்த வேர்டை அல்லது அந்த அன்கிளியர் ஆகாமல் இருந்த அந்த வேர்டை வந்துட்டு அது ப்ரெடிக்ட் பண்ணும். கான்டெக்ஸ்ட்டை வச்சு ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பிக்கும். இல்லை அந்த மிஸ்ஸிங் வேர்டை கெஸ் பண்ண ஆரம்பிக்கும். அதுவும் இல்ல அப்படின்னாக்கா, அவங்க பேசுறத வச்சு அந்த மீனிங்க ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஏதாச்சும் சொல்லியிருப்பாங்க. ஓ! இதுதான் சொல்லியிருப்பாங்க போல அப்படின்னு நெனச்சு நீங்க பதில் சொல்ற மாரி இருக்கும். இந்த ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா? திஸ் டேக்ஸ் அ லாட் ஆஃப் மென்டல் எனர்ஜி. அதனால தான் இந்த மாரி சூழ்நிலையில நீங்க பேசிட்டு இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னாக்கா, யூ ஃபீல் டயர்ட். இல்ல நீங்க ஒரு ஃபெட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க. இதுதான் திஸ் இஸ் வாட் வி கால்ட் அஸ் லிசனிங் ஃபெட்டிக் அப்படின்னு. இது வந்துட்டு ஃபிசிக்கல் கிடையாது. இட்ஸ் அ மென்டல் ஃபினாமினன். ஸோ இந்த மாரி சூழ்நிலையில என்னென்ன ஃபீல் பண்ணுவீங்கன்னா, சம்டைம் நீங்க வந்துட்டு ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவீங்க. அப்படி இல்ல அப்படின்னாக்கா, ஒரு சில டைம்ல நீங்க உங்க ஃபோக்கஸ லூஸ் பண்ணுவீங்க. அதுவும் இல்ல அப்படின்னாக்கா, ரொம்ப வொர்ஸ்ட் சிச்சுவேஷன் இருந்தாக்க நீங்க கான்வர்சேஷனையே அவாய்ட் பண்ணிருவீங்க. ஸோ இந்த மாரி ஒரு சூழ்நிலை ஏற்படும்போது நெறைய பேர் என்ன நெனச்சுருவாங்க அப்படின்னாக்கா, தே மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் இல்ல தே பிரெடிக்ட் தெம்செல்வ்ஸ் ராங். அதாவது அவங்க நெனச்சுக்குவாங்க, எனக்கு யார்ட்டயும் பேசவே புடிக்கல. எனக்கு சோஷியல் இன்டராக்ஷன்ஸ் புடிக்க மாட்டேங்குது. இப்போ நான் வயசாயிருச்சு. அதனால என்னோட கேரக்டர்லாம் மாறிருச்சு அப்படின்ட்டு நெனைப்பாங்க. அவங்க நெனைப்பாங்க ஒரு சில டைம் நான் ரொம்ப ஈஸியா இரிட்டேட்டட் ஆவேன். அந்த காரணம் வந்துட்டு அவங்களோட பெர்சனாலிட்டி கிடையாது. இட் இஸ் ஹியரிங் ஸ்ட்ரெயின். அதாவது இந்த லிசனிங் ஸ்ட்ரெயின். ஒருத்தவங்க சொல்றத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது அவங்க நெறைய எஃபோர்ட் போட வேண்டியதா இருக்கு. ஸோ அந்த பர்ட்டிகுலர் ஸ்ட்ரெயின்னால தான் அவங்க இந்த மாரி ஃபீல் பண்றாங்க. எப்போ நீங்க இந்த மாரியான விஷயத்துக்கு அட்டென்ஷன் குடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எப்பவுமே இந்த மாரியான ஒரு தருணங்கள், அதாவது இந்த மாரி ஒரு நாய்ஸ் என்வாயர்மெண்ட்லயோ, இல்ல ரெஸ்டாரண்ட்லயோ 2, 3 பேர் சேர்ந்து பேசும்போதோ, நீங்க அடிக்கடி இந்த மாரி ஸ்ட்ரெயின் ஆகுது, இல்ல டயர்டா ஃபீல் பண்றீங்க அப்படிங்கும்போது, இப்ப ஏதாச்சும் ஸ்ட்ரகிள் நாய்ஸியா இருக்கிற என்வாயர்மெண்ட்ல நீங்க ஸ்ட்ரகிள் பண்றீங்க அப்படின்னா, 2, 3 பேர் சேர்ந்து பேசும்போது ஸ்ட்ரகிள் பண்றீங்க அப்படிங்கும்போது, இல்ல சம்டைம் நீங்க வந்துட்டு உங்களுக்கு ஃபோக்கஸ் கிடைக்கிறதில்ல அப்படிங்கும்போது, நீங்க உடனடியா அந்த பர்ட்டிகுலர் இஷ்யூவ அட்ரஸ் பண்ணி ஆகணும். ஆர் ஈவன் சம்டைம் நீங்க சோஷியல் சிச்சுவேஷன்ஸையும் அவாய்ட் பண்றீங்க அப்படின்னா, அது வந்துட்டு உங்களோட ஹியரிங் இஸ் ஆஸ்கிங் ஃபார் யுவர் ஹெல்ப். அதுதான் அதோட பாட்டம் லைன். இப்போ குட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, திஸ் பர்ட்டிகுலர் இஷ்யூ இஸ் மேனேஜபிள். ஸோ இப்போ வந்துட்டு இப்போ நெறைய பேத்துக்கு ஒரு ராங் அசம்ப்ஷன்ஸ் இருக்கும். அதாவது காது கேட்குது எனக்கு, ஆனா புரியறதில்ல. ஸோ அதனால நான் எதுவும் ப்ராப்ளம் இல்ல. அது என்னோட அதான் நான் முன்னாடி சொன்ன மாரி பெர்சனாலிட்டி இஷ்யூ, இல்ல எனக்கு அதான் இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு நெனச்சுக்குவாங்க. பட் ஆக்சுவலி
பேசுறது கிளியரா கேட்கல அப்படிங்கிறதும் ஒரு கேள்வி பிரச்சனை தான் அப்படிங்கிறத நெறைய பேரு ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ இப்போ இருக்கிற இந்த மாடர்ன் ஹியரிங் டிவைசஸ் வந்துட்டு உங்களுக்கு இந்த சத்தத்த அதிகப்படுத்துறது மட்டும் கிடையாது. அந்த சத்தத்த உங்களுக்கு கிளியர் ஆக்கவும், கேட்க செய்யும். ஸோ அதனால என்ன ஆகும்னாக்கா, உங்க பிரெயினுக்கு அந்த சத்தம் அப்படிங்கிறது கிளியரா போகும். ஸோ அதனால உங்களுக்கு இந்த லிசனிங் எஃபோர்ட்ஸும் கம்மியாகும். ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு லிசனிங் ஃபெட்டிக் இருக்கிற ஒரு என்வாயர்மெண்ட்லேயோ, இல்லை குரூப் கான்வர்சேஷன் நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்க, அதுவும் இல்லை அப்படின்னா நிறைய கூட நீங்கள் பேசுறது நிறைய நிறைய பேர் கூட நிறைய நேரம் பேசுறது நீங்கள் விருப்பப்படுறதில்ல. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இமீடியட்லி ஒரு ஹியரிங் எவாலுவேஷன் எடுத்துக்கிறதும், ஒரு குட் குவாலிஃபைடு ஆடியாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுறதும் பெட்டரான ஒரு ஆப்ஷன்.